வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு 26 டேஸ் ஆஃப் A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது டபிள்யூக்கான வாட்டர்மெலன் சாகோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதனால் சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் யம்மியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் ஜவ்வரிசி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. நடுவில் மட்டும் அந்த ஒயிட்டாக தெரியும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிடலாம். இதை நல்லா ஒரு நார்மல் இல்லாட்டி கோல்டு வாட்டரில் போட்டு அலசிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை சில்லாக கட் பண்ணி ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு இதோட தேங்காய் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைப்பட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரேடியாக ஃபில்டர் பண்ணிடலாம். முதல் பால் 2வது பால்னு எடுக்க வேண்டாம். இதை மொத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை பெரிய வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். இப்போ நம்மளோட தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இது 1 கப் இருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இது நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. நல்லா ஸ்வீட்டான வாட்டர்மெலன் எடுத்திங்கன்னா இது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணி இதோட ஹாஃபை நம்ம ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பெரிய ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. இதில் குட்டி பார்ட்டிகல்ஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வடிகட்டுற ப்ராசஸே பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸ்லேருந்து 1 கப் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் தேங்காய் பால். தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக காய்ச்சின பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க். இது இல்லைன்னா பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கட் பண்ண வாட்டர்மெலன் பீஸஸ் சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வாட்டர்மெலன் சாகோ இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெயிலில் குடிக்கிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். வாட்டர்மெலனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நீங்களும் இந்த எம்மியான ட்ரிங்கை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.